ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இப்போது அம்மன் மாதிரி அப்படியே அழகாக ஜொலிக்கிறாங்க. ஏன்னா அம்மனோட நகை எல்லாமே இப்போ சிந்து தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி கையாலேயே போட்டு விட்டுருப்பாங்க. கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் தான் எங்கள் அன்னபூர்ணி எல்லா நகையுமே போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம சிந்து அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே அது ஷாக்கிங் தான். ஏன் அப்படின்னா நம்ம சிந்து இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சாங்க. ஸோ இந்த கடவுள் நினச்சிருச்சு. யார் என்ன நினச்சாலுமே சாமி நினைக்கிறத நம்மளால் தடுக்க முடியுமா? சாமி நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது. அப்படி தான் இப்போ சிந்துவுமே இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிறாங்க. ஸோ இங்கே பூசாரியுமே பூஜையை ஆரம்பிக்கவும் நம்ம சிந்து கையால் தான் எல்லா பூஜையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது சுமங்கலி பூஜையிலுமே நல்லா அதாவது சிறப்பாக நடக்குது. நம்ம சிந்து ஆசைப்பட்ட மாதிரி சிவா பக்கத்தில் நின்று அவங்க செய்ய வேண்டிய பூஜை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மகாக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. டேய் இசைக்கு, என்னடா இது? டேய், இங்கே ஏதாவது தப்பு நடந்தே ஆகணும். இந்த சிந்துவால் இங்கே ஏதாவது ஒரு தப்பான செயல் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிந்துவை இங்கேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இப்போ என்னக்கா பண்ண முடியும்? அந்த கடவுளே இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்கணும்னு மனசு வச்சிருச்சு. அப்படி இருக்கிறப்போ கடவுளோட ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்காமல் இருக்க முடியுமா? அதனால் என்ன நடக்குதோ நடந்துட்டு போகட்டும் விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க. டேய், என்னடா பைத்தியக்காரத்தனமாக உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இந்த சிந்து அந்த பூசாரிக்கிட்ட சொல்லி பேச வச்சிருக்காடா. அதனால தான் அந்த பூசாரி சிந்துக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் எதுவுமே நடக்காமல் போயிடும்டா. அதுக்கப்புறம் இந்த சாமி சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லிட்டு கட்டளை போடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுவும் நடக்கட்டும்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா இசைக்கு? இங்கே பாரு, இந்த சிந்துவால் அன்னபூர்ணிக்கு ஏதாவது ஒரு கெடுதல் இங்கே நடக்கணும். அப்போ தான் சிவாவுக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பேரும் இந்த சிந்துவை அப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்கடா. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், என்ன பண்ணலாம், சீக்கிரமாக பிளான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா அப்படியே அவ்வளோ ஒரு வேகமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்துவை எப்படியாவது அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. இப்போது இங்கே வந்திருக்கிற சுமங்கலிகளுக்கு எல்லாருக்குமே நம்ம சிந்து கையால் தான், அதுவும் அன்னபூரணி வாங்கிட்டு வந்த தாலி, அதுக்கப்புறம் பூவு, அதுக்கப்புறம் புடவைன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சிந்து கையாலேயே கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட துளி கூட இங்கே நம்ம அன்னபூரணிக்கு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அவங்க நினச்சது வேறு, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது வேறு. சிந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்ச அவங்க கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து சிந்துக்கிட்ட கொடுக்கவும் சிந்து வந்து எல்லாருக்குமே அவங்க கையால் அந்த புடவை, பூ, பொட்டுன்னு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போது இங்கே நம்ம சிவாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்னதான் அவங்க அன்னபூரணி பேச்சை கேட்டாலுமே மனசு ஃபுல்லாக சிந்து தானே நிறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்துக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா இங்கே சிவா மட்டும்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதை வெளிப்படுத்திக்கல, அவ்வளோதான். ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் சிவாக்கு. ஸோ சீக்கிரமே நம்ம அன்னபூரணியோட மனசு மாறிடும். சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்னபூரணி சிவாவையும் சிந்துவையும் ஒன்று சேர்த்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இங்கே மகா இருந்துட்டு அன்னபூரணிக்கிட்ட வந்து, அக்கா என்னக்கா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமாக இந்த பூஜையில் கலந்துக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லைக்கா. நம்ம எப்படியெல்லாம் நினச்சி எவ்வளோ பெருசாக இந்த பூஜையை ஆரம்பித்தோம். ஆனால் கடைசியில் எல்லா பூஜையுமே இவ கையால் பண்ண வேண்டியதாகி போச்சு. அக்கா, எனக்கு அப்படி கடுப்பாக இருக்குக்கா. மகா, எனக்குமே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சாமிக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு தானே ஆகணும். சாமியோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்கப்புறம் சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது மகா. கொஞ்ச நேரம் நீ பொறுத்துக்கோ. இந்த சுமங்கலி பூஜை முடிஞ்சதும் நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் எனக்கே ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூரணி சொல்கிறாங்க. இப்போது இங்கே பூஜை எல்லாமே முடிஞ்சாச்சு. மகா இருந்துட்டு இப்போது நம்ம அன்னபூரணி அந்த பக்கம் திரும்பி ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சுமங்கலி பூஜையை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு அந்த வந்திருக்கிறவங்க சுமங்கலிங்க நம்ம அன்னபூரணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் பின்னாடி முந்தானியில் எப்படியாவது தீப்பிடிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா நினைக்கிறாங்க. பக்கத்துலேயே இங்கே நம்ம சிந்துவுமே இன்னொருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து தான் இதை பண்ணாங்க அப்படின்றது ஒரு பழியாக அவங்க மேலே விழணும் அப்படின்றதுக்காக யாரும்
இப்போது மகா வந்து நம்ம அன்னபூரணியோட முந்தானியில் நெருப்பு பற்ற வச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அசாமல் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு தூரமாக நின்றுக்கிறாங்க. இப்போது ஸ்னேகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாதாரணமாக யதார்த்தமாக பார்த்த மாதிரி, ஐயோ அக்கா அக்கா உங்கள் புடவையில் நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அதாவது பதட்டமாக இருக்கிற மாதிரி நடித்து பயங்கரமாக கத்திக்கிட்டு ஓடி வரவும், எங்கள் அன்னபூரணி முந்தானியை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. இப்படி உதறவும் செய்கிறாங்க. சிவா, ஆறுமுகம் எல்லாருமே ரொம்பவே பதறவும், உடனேங்க நம்ம சிந்து தான் வந்து அந்த நெருப்பை அணைச்சிட்டு அன்னபூரணியை காப்பாற்றுறாங்க. இப்போது அன்னபூரணிக்கிட்ட நம்ம பைரவி, அத்தை ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ, பைரவி மட்டும் சிந்து மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆயிருப்பீங்களோ, நெருப்பில் வெந்து ஐயோ என்னால் சொல்லக்கூட முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி அழுகுறாங்க. இப்போது இங்கே சிந்துக்கு தான் நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ச்சே, இவளை எப்படியாவது இங்கேருந்து வெளியே தள்ளணும், அதுக்கப்புறம் ஸ்னேகாவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சு சுமங்கலி பூஜை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதுவும் நடக்கலை. இப்போ இவன் மேலே பழி போடலான்னு சொல்லிட்டு நினச்சா இதுவும் நடக்கலையே. ச்சே, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கடவுளே, அந்த கடவுளே அவ பக்கம் தானே இருக்குது, அப்புறம் எப்படி எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இப்போது இங்கே பைரவி இருந்துட்டு, அத்தை எப்படி அத்தை தானாக தீ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து கேட்கவும், உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, தெரியல பைரவி எப்படி நான் திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், பின்னாடி எதுவும் விளக்கு கூட எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க. இங்கே நம்ம பைரவி போய் பார்க்கவும் அங்கே தீக்குச்சி அது இருக்குது. ஸோ யாரோ பற்ற வச்சு தான் போட்டிருக்காங்க அப்படின்றத இங்கே பைரவி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அத்தை நீங்கள் உங்களுக்கு தானாலாம் நெருப்பு பிடிக்கல அத்தை, யாரோ உங்களுக்கு ஆகாதவங்க பற்ற வச்சு போட்டிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாவுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. உடனே ஓடி வந்து, அக்கா கண்டிப்பாக இந்த சிந்துவாக தான் இருக்கும், உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தது இந்த சிந்து தான், உங்களை ஏதாவது பண்ணணும், உங்களை கொன்று போட்டுருணுன்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் இவன் உங்கள் முந்தானியில் தீயை பற்ற வச்சிருக்காத்த. அக்கா அக்கா இவ தான்க்கா எல்லாத்துக்கும் காரணம், இவ தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நினச்சது, இத்தனை நாளாக நம்மளை நம்ப வச்சு ஏமாத்தினா நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணால் சிவாவுக்கு அவனோட வாழ்க்கையவே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட வாழ்க்கையவே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனா, இப்போது உங்களையுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாக்கா, இவ தான்க்கா எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூரணிக்கிட்ட மகா வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு இப்படி சொல்லவும், உடனே சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் என் மேலே அபாண்டமாக பழி சுமத்தாதீங்க, நான் சத்தியமாக அன்னபூரணி அத்தை முந்தானியில் தீ பற்ற வைக்கவே இல்லை, சத்தியமாக நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து அழுகுறாங்க. என்ன சொல்லியுமே இங்கே மகா வந்து யாருமே நம்பாத அளவுக்கு அவங்க மேலே பழி போடுறாங்க. அக்கா இவ சொல்கிறத மட்டும் நம்பவே நம்பாதுக்கா, இவ சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிறதுக்காக வரல, உங்களை ஏதாவது பண்ணி உங்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்திருக்கா. ஏன்னா இவ சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாக்கா, அதுக்கு முட்டுக்கட்டையாக நீங்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தானே சிவாவும் கேட்டு நடக்கிறான், நீங்கள் மட்டும் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து இவ ஏதாவது பண்ணி சிவாவோட மனசை மாற்றி சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஈஸியாக அவள் காரியத்தை நடத்திக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக இங்கே மகா வந்து நம்ம சிந்து மேலே பழி போடவும், இங்கே நம்ம சிந்துவை இப்போ அன்னபூரணி பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. என்னடி உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நானும் போனால் போதே பாவம் பொண்ணாச்சே, நமக்கு பிறந்த பொண்ணாக தானே இத்தனை நாளாக நினச்சேன்ல, அதுக்காகன்னு கம்முன்னு இருந்தா நீ பாட்டுக்கு என்னன்னாலும் பண்ணுவியா, நீ என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்குவேன்னு நினச்சிக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஐயோ அத்தை சத்தியமாக நான் இப்படி ஒரு தப்பை பண்ணவே இல்லை அத்தை, நான் செத்து போனாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நான் எப்படி அத்தை உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம சிந்து சொல்கிறத யாருமே நம்பவே இல்லை. உடனே இங்கே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லி துரத்துவும், உடனே இங்கே அந்த சாமியாருக்கு அருள் வந்துடுது. அப்படி பயங்கரமாக கத்துறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வரவும், எல்லாருமே அப்படியே தகச்சு போய் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. சாமியாருக்கு அதாவது அந்த பூசாரிக்கு சாமி வந்திருக்கு. ஸோ எல்லாருமே அப்படி பயங்கர அதிர்ச்சியில் பார்க்கவும், உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சுவாமி என்ன தாயி பண்ணிக்கிட்டு இருக்க, முன்னாடியே தான் நான் சொல்லினேன்,
புருஷனுக்காக உயிரவே கொடுக்குவேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்க இவ எனக்கு சமமானவ. அவளை நீங்கள் என்னை எப்படி மரியாதையாக நடத்துகிறீங்களோ அதே மாதிரி தான் அவளையும் நடத்தணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. என்னுடைய பேச்சை யாருமே மதிக்கவே இல்லைல்ல. அவள் தப்பே பண்ணலை. உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரணும்னு சொல்லிட்டு அந்த சிந்து எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லை. தேவையில்லாமல் அபாண்டமா அவன் மேலே பழி போகிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஏன் மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பூசாரி வந்து சாமி அருள் வந்து பேசிக்கிட்டு இருக்கவும் மகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இந்த சிந்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே இந்த அருள் வந்துடுது, இந்த சாமி வந்துடுது, என்னவா இருக்கும்? உண்மையாகவே சாமி தான் வந்திருக்கா இல்லை இந்த சிந்து ஏற்பாடு பண்ண பூசாரியா இவர் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போய் நிற்கிறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு மகா கிட்ட ஆண்டி என்ன ஆண்டி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே இந்த சிந்துக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சிந்துவை இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்கவே வைக்கக்கூடாது, அவளை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணுன்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட நிறைய பிளான் சொல்லியிருந்தீங்க. இது எதுவுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு ஆண்டி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. ஸ்னேகா நான் என்ன பண்ண முடியும்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிந்து மேலே ஏதாவது ஒரு பழியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு பிளானாக பண்ணுறேன். ஆனால் அந்த சாமியாக அவளுக்கு துணையாக வந்து நிற்கிறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இப்போது இங்கே சிந்து எந்த தப்புமே பண்ணல. சிந்து மேலே எல்லாரும் பழி போடாதீங்க. அப்படி சிந்து மேலே பழி போட்டீங்க அப்படின்னா அது ஏன் மேலே போடுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக சிந்து ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். இதுக்கப்புறமும் நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல. சிந்து ஆசைப்பட்ட மாதிரி அவள் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கணும். சிவா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அந்த பூசாரி. சிவா அப்படி தயங்குறாங்க. என்னடா பார்த்துக்கிட்டு நிற்கிற, வாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுவோம். இங்கே சிவாவுமே ஓடி வந்து பக்கம் நிற்கிறாங்க. சிந்து கையை பிடிடா அப்படின்னு சொல்லவும் சிந்து கையை பிடிக்கிறாங்க. இங்கே நம்ம மகாவுக்கு அதுக்கப்புறம் அன்னபூரணிக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இங்கே மகா மனசில் நினைக்கிறாங்க, என்ன இது சிந்துவையும் சிவாவையும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பூசாரி அசால்ட்டாக சாமி வந்த மாதிரி நடித்து இப்போது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க போகிறார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணிக்குமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் அவங்களால நம்பவே முடியல. என்ன இது சாமியே இவளுக்கு துணையாக வந்து நிற்குது, அந்த அளவுக்கு இவ நல்லவளா என்ன? இவ எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கா, எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே ஏமாத்திருக்கா, நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கா. இது எதுவுமே அந்த கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அன்னபூரணி நினைக்கிறாங்க. இப்போது இங்கே அந்த சாமியார் இருந்துட்டு, சிவா எக்காரத்துக்காகவும் நீ சிந்துவை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. சிந்துவும் நீயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழணும். சிந்துக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நீயோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோ நினச்சிங்க அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் சும்மா இருக்க மாட்டேன், குடும்பத்தவே தரமட்டமாக அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்லவும் இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன சுவாமி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? பின்ன எந்த தப்புமே செய்யாத ஒரு பொண்ணுக்கு நீங்கள் தண்டனையை வாரி வாரி கொடுக்குறீங்க. தண்டனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்ததுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வைக்க தான் பார்க்கணும். அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து அவங்கள கஷ்டப்படுத்தி கொடுமைகளை அந்த பொண்ணை அனுபவிக்க வைக்கிறீங்க. அதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. நான் சொன்ன மாதிரி சிவாவும் சிந்துவும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழணும். சிந்து ஏதாவது ஒரு கொடுமையை அனுபவிக்கிறான்னு என்னுடைய கண்ணால் பார்த்தேன் அப்படின்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். எல்லாருக்குமே தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே அன்னபூர்ணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடுறேன். அப்படி நீ ஒன்று சேர்த்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பெரிய கொடூரமே நடக்கும். கண்டிப்பாக நான் பத்திரகாளியாக மாறிடுவேன். இப்போது ரொம்ப பொறுமையாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் சிந்துவை ஒன்று சேர்த்து வச்சு நல்லது செய்யலை அப்படின்னா அவ்வளோதான். கண்டிப்பாக என்னுடைய சுயரூபம் இன்னொரு சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நல்லவங்களை சோதிச்சா நான் சும்மாவே விட மாட்டேன். நல்லவங்களுக்கு நான் சோதனையும் கஷ்டத்தையும் கொடுக்க தான் செய்வேன். இருந்தாலும் அவங்கள கடைசி வரைக்கும் நான் கைவிடாமல் பாதுகாப்பேன். இத்தனை நாளாக சிந்து பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ அவளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இங்கே பாரு சிந்து, உன் புருஷனோட கையை புடி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே இப்படி பிரியாமல் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அன்னபூரணி, இவங்க ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கிறதுக்கு நீ தான் உறுதுணையாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு பொறுப்பு நீ தான். ஒரு இடத்துலையாவது நீ இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இந்த ஓம் சக்தி சாமியோட மறுமுகம் என்ன? இந்த ஓம் சக்தி சாமி
அப்படி ரத்த பூமி ரணகலத்தை உண்டாக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமி என்னென்னமோ சொல்லுது. ஸோ இப்போது ஒரு வழியாக இந்த ஓம் சக்தி சாமி மூலமாக நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போது இவங்கள பிரிக்கவும் முடியவே முடியாது. அதாவது இந்த பூசாரி சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டு இங்கே மகாவே அப்படி கதி கலங்கி போயிருக்காங்க. அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த சாமியார் மேலே இருந்து அந்த ஓம் சக்தி சாமி அதாவது போயிடுது. ஸோ அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போது இங்கே அங்கே வந்து உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அன்னபூரணி அம்மா, இந்த சாமி ரொம்ப சக்தி உள்ளது. இந்த சாமி சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். நீங்கள் சிந்துவை எந்த வகையிலும் தண்டிக்காதீங்க. சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வாழ வைங்க. அப்படி இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்து உங்கள் குடும்பமே அழிஞ்சு போயிடும். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் வீடு செல்வ செழிப்பாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிவாவையும் சிந்துவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அப்போ தான் நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக பரம்பரையாக உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாருமே அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இங்கே நம்ம சிந்து அப்படியே மகாராணி மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த ரூமில் கூட அவங்க இருக்கிறதில்ல. இப்போது நம்ம சிவாவோட ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியே சிந்துக்கிட்ட பேசுறது கிடையாது, இங்கே பைரவி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இங்கே பைரவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிந்து, நீ இனிமேல் கவலையே படாத. சிவா கூட நீ கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வ. அதுக்கு அந்த கடவுள் உனக்கு துணையாக இருக்காரு. அன்னபூர்ணி அத்தையே உன்னை சிவா ரூம்லேயே தூங்க சொல்லிட்டாங்க. இனிமேல் நீயும் சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைரவி, நான் நினச்ச மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி நான் சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். அதுக்கு அந்த கடவுளே எனக்கு துணையாக நிற்கிறாருன்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, நீ ஆறுமுகத்தை ஏற்றுக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நீ ஆறுமுகத்தை பிரிஞ்சு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் தாங்கிக்க முடியாது. என்னால் மட்டும் இல்லை, அன்னபூர்ணி அத்தையாலுமே தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு ஆறுமுகம் மச்சானோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆறுமுகம் மச்சான் கூட நீ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். தயவு செஞ்சு இதை மட்டும் ஒன்று பண்ணுறியா பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சிந்து, நீ சந்தோஷமாக வாழ சிந்து. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கண்டிப்பாக ஒரு நாளும் நான் பொறாமப்பட மாட்டேன். ஆனால் அதே சமயம் ஆறுமுகத்தை எக்காரணத்து கொண்டும் என்னோட புருஷனாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. தயவு செஞ்சு இது விஷயமா நீ என்கிட்ட எதுவுமே பேசாத சிந்து. என்னுடைய முடிவு இதுதான். நான் நினச்ச மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் பெரிய ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். நல்லா படித்து ஏன் சொந்த காலில் நிற்கணும், நான் ஒரு வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும்னு நிறைய எனக்கு கனவு லட்சியமெல்லாம் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் நான் போக போகிறேன். எக்காரணத்துக்காகவும் இந்த ஆறுமுகத்துக்காகவே அதை எதையுமே நான் அழிச்சிக்க மாட்டேன். இப்போதைக்கு அன்னபூர்ணி அத்தைக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தைக்கு என் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நான் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிந்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போது இங்கே நம்ம மகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்போது நம்ம சிவாவும் சிந்துவும் அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு தூக்கமே வரல. அப்புறம் ஹாலுக்கு வந்து உட்காடுறாங்க. மகாவுமே வராங்க. அக்கா, என்னக்கா, என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த பூசாரி எனக்கு என்னமோ சிந்துக்கு சாதகமாக பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா சிந்து தான் பணம் கொடுத்து அந்த பூசாரியை பேச சொல்லியிருக்கான்னு எனக்கு தோணுது. அக்கா, இதெல்லாம் நம்பி நீங்கள் சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்காதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து சொல்லவும், அன்னபூரணி இருந்துட்டு, இல்லை மகா, இது சாமியோட விஷயம், கடவுள் விஷயத்தில் நம்மளால் விளையாட முடியாது. அதனால் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நாம் சிந்துவையும் சிவாவையும் பிரிக்க போய் அதுக்கப்புறம் அந்த சாமி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது மிகப்பெரிய தீராத வினையை வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தாங்கிக்கிறக்கூடிய சக்தி எனக்கு கிடையவே கிடையாது. விடு, சிந்துவும் அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் பண்ணிடலே. அவளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிருக்கா. சிவாவை நேசிச்சிருக்கா. சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சிருக்கா. அது நடக்கணுன்றதுக்காக போய் சொல்லியிருக்கா, அவ்வளோதானே. மற்றபடி நம்ம குடும்பத்துக்காக அவள் எவ்வளவோ செஞ்சுருக்கா. அதெல்லாம் யோசித்து பார்க்குறப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழட்டும். அது மட்டும் இல்லாமல் சிவா மனசில் தான் என்ன இருக்குன்னே தெரியல. சிவாவுமே நான் சொல்கிறத எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போது சிந்துவா அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சிவா கிட்டே நான் பேசணும். அவன்கிட்ட பேசி அவனுக்கு சிந்துவை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கணும். அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம சிவாவை பார்த்து பேச போகிறாங்க. சிவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்யா, நீ வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லுங்க
பெரியம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரியா உன் மனசில் அந்த சிந்து இருக்காளா, நீ சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சிவா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன சிவா, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த சிந்து கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. ஐயோ பெரியம்மா, அப்படியெல்லாம் கிடையாது பெரியம்மா, என் மனசு முழுக்கவே சிந்து மட்டும்தான் பெரியம்மா நிறைஞ்சிருக்கா. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. ஆனால் உங்கள் பேச்சை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது பெரியம்மா. உங்களுக்காக நான் என் உயிரவே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தானே பெரியம்மா நான் கேட்பேன். என்னுடைய விருப்பத்துக்கெல்லாம் நான் எப்போவுமே செய்ய மாட்டேன் பெரியம்மா, எந்த ஒரு விஷயத்தையுமே. உங்களோட சந்தோஷம்தான் பெரியம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரியா சிவா, என்ன விட்டுறியா, உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல, நீ அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா, அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பெரியம்மா, சிந்து கூட நான் 100 வருஷம் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். சிந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியம்மா. என்னதான் அவள் என்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே அவளும் நானும் நிறைய விஷயத்தில் ஒன்று சேர்ந்துருக்கோம் எங்களுக்கே தெரியாமல். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பெரியம்மா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு அவகிட்ட நான் வாக்கு கொடுத்துருந்தேன் பெரியம்மா. நானும் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன், உன்னை நான் என் மனைவியாக ஏற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அன்னைக்கு சாயந்தரமே ஒரு சில விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்து இவ்வளோ பெரிய இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்படுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரியம்மா. இப்படி என் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துருச்சு. ஆனால் சாமியார் வந்து இப்படிலாம் பேசுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் சிந்து பண்ணியிருக்கவே மாட்டா பெரியம்மா. ஏன்னா அவள் ரொம்ப ரொம்ப நல்லவ பெரியம்மா. எத்தனை பேருக்கு அவள் நல்லது செஞ்சுருக்கா தெரியுமா. என்னுடைய உயிரை காப்பாற்றினது கூட அவள் தான். இன்றைக்கி அவள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் அன்றைக்கி செத்து போயிருக்கோம் பெரியம்மா. நிறைய விஷயத்தில் அவள் நல்லது செஞ்சுருக்கா. அவளோட குணமும் எனக்கு பிடிக்கும். என்ன ஒன்று, என்னை அவள் உயிருக்கு உயிராக நேசிச்சா பெரியம்மா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே ஒரு ஆசையினால தான் அவள் பொய் சொன்னா. அவள் சொன்ன பொய்னால் மற்றவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு அவள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை பெரியம்மா. அப்படி மட்டும் அவள் யோசிச்சிருந்தா கண்டிப்பாக அவள் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்க மாட்டா. அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெரியம்மா. மற்றபடி சிந்து ரொம்ப ரொம்ப நல்லவ தான். அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது போதும்யா, உன்னுடைய மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா, நீ சந்தோஷமாக வாழ்கிற அப்படின்னா எனக்கு அதுவே போதும்யா. உன்னுடைய சந்தோஷத்தை விட எனக்கு வேறு என்னையா பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே மகா இருந்துட்டு அவங்க ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி, ஸ்னேகா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது போல், சிந்துவும் கொஞ்ச நாளில் வீட்டை விட்டு வெளியே போயிடுவா, அதுக்கப்புறம் உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அது நடக்காது போலவே. நீ பேசாமல் அந்த சிந்துவை காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஸ்னேகா, இதுக்கப்புறமா அவளை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. நீ ஒரு ஆள் ரெடி பண்ணி ஒரு லாரி, அதான் அந்த அன்னபூரணியை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஒரு பிளான் வச்சுருந்தா இல்லை, அதே மாதிரி தான் சிந்துவையும் போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நீங்களே சொல்லிட்டீங்களே, இது போதும், நான் அந்த சிந்துவை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நைட்டு எல்லாருமே தூங்க போகிறாங்க. மகா தூங்கினதுக்கப்புறம் மகாவை அப்படியே ஒரு வேல் எடுத்து ஒரு சாமி வந்து அப்படியே குத்துற மாதிரி ஒரு கனவு வருது. தூக்கத்தில் நடு ராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. என்னது இப்படி ஒரு கனவு வருது, எதுக்காக நமக்கு இப்படி ஒரு கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. படுத்தாலுமே தூக்கமே வரல. நைட் ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம மகா வந்து இசைக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி தாண்டா எனக்கு தூக்கமே வரல, வேல் வச்சு என்னுடைய வயிற்றில் குத்துற மாதிரியே ஒரு கனவு கண்டா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நிஜத்தில் நடக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்கா, அந்த சிந்துக்கு எதிராக ஏதாவது நீ பிளான் பண்ணியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ஆமாடா, அவளை க்ளோஸ் பண்ண சொல்லி ஸ்னேகா கிட்ட சொன்னேன், ஆள் வச்சு அவளை காலி பண்ணிட சொல்லி சொன்னேன். ஒருவேளை அதுக்காக தான் அந்த சாமியை வந்து நமக்கு வார்ன் பண்ணியிருக்குமோ, சிந்துவை நம்ம கொலை பண்ண சொன்னதுனால அந்த சாமி நமக்கு வார்ன் பண்ணியிருக்கு. சிந்துவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளையும் அந்த சாமி கொன்று போட்டுருமோ. எசைக்கு இருந்துட்டு, அக்கா நடந்தாலும் நடக்கும்க்கா, நம்ம கூட பூசாரி தான் சும்மா பொய் சொல்கிறாரு, இந்த சிந்து தான் அப்படி ஆள் வச்சு சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். உண்மையாகவே அந்த சாமி சிந்துக்கு துணையாக தான் இருக்குக்கா. அக்கா, சிந்துக்கு எதிராக எவ்வளோ நாளும் செய்யலாம், ஆனால் அந்த சாமிக்கு எதிராக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த சாமி நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம்ல. அக்கா, அம்மனை பகச்சிக்காத, சிந்து வழியில் இனிமேல் குறுக்கே இடாதக்கா. வேணா பைரவி வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணு, இல்லை
அன்னபூர்ணி அக்காவை கொன்று போட்டு ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா? அது கூட ஓகே தான். அது கூட மிகப்பெரிய விஷயந்தான். இருந்தாலும் அந்த அம்மனுக்கு முன்னாடி அதெல்லாம் சின்ன விஷயம்தான்க்கா. சிந்து வாழ்க்கை விஷயத்தில் நம்ம தலையிட்டோம், அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சிரும். அக்கா, நம்ம இப்போவே உஷாராயிக்கணும். நீ பேசாமல் அந்த ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி சிந்துவாவெல்லாம் கொன்று போட வேண்டான்னு சொல்லியிருக்கா. இல்லைனா அந்த சிந்துக்கு ஏதாவது ஒன்று ஆக போய் அதுக்கப்புறம் நம்மளும் மேலோகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் எசக்கி, என்னடா பயம்படுத்துகிற? ஆமாக்கா, கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும். நீ பேசாமல் சொல்லுக்கா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு இப்போ ஸ்னேகாவுமே இப்போது ஒரு லாரி டிரைவர்கிட்ட சொல்லி சிந்துவோட ஃபோட்டோவையும் காட்டி, இந்த பொண்ணை நீ ஸ்பாட் அவுட்டில் காலி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்னதை கச்சிதமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு அந்த டிரைவருமே சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்னேகாவுமே மகா கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன். சிந்து மட்டும் தனியாக எப்பயாவது வெளியே வந்தானா அவள் காலி அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மகா வெளியே போகிறாங்க. சிந்து வெளியே போகிற வேலை எதுவும் இல்லை. மகா இப்போது எசக்கி மகா எங்கேயோ சும்மா வெளியே போயிட்டு வரணும்னு போகவும், இங்கே மகாவுக்கும் எசக்கிக்கும் ஒரு ஆக்சிடெண்ட், சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. இங்கே மகா கண்ணே விழிக்கல. எசக்கியுமே தான் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கு. ஸோ மகா பக்கத்தில் உட்காண்ட்ருக்காங்க. அக்கா, அப்போவே சொன்னேன் இந்த சிந்து விஷயத்தில் விளையாடாதக்கான்னு இப்போ பார்த்தியாக்கா, கொஞ்சம் விட்டுருந்தா நீ செத்து போயிருப்ப அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம மகாவுமே கண் விழிக்கவும் விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. அக்கா, தயவு செஞ்சு இனிமேல் சிந்துக்கு எதிராக நீ எதுவுமே செய்யாதுக்கா, அதுக்கப்புறம் உன்னுடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லை அப்படின்னு எசக்கி சொல்லவும், இங்கே மகா அப்படி கதி கலங்கி போயிருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.